ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பழமொழிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வழக்குல வர பழமொழிகள் தான் இதெல்லாமே. சில பழமொழிகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும், சில பழமொழிகளுக்கு அர்த்தம் தெரியாமலே நம்ம அதை பயன்படுத்திட்டு வருவோம். அதுல நான் சொல்ல போற இந்த பழமொழி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது. இந்த பழமொழியை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அது என்னங்க? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அது ஆணுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படணுமா என்ன? பெண்களுக்கும் நம்ம ஒரு பழமொழி ஏற்படுத்தலாங்க. அதுதான். அது என்ன பழமொழி நான் சொல்றேன் பாருங்க. மண்ணானாலும் மனைவி, தூணானாலும் துணைவி அப்படின்னு நம்மளே ஒரு பழமொழியை பெண்களுக்காக ஏற்படுத்திக்கலாமே இல்லைங்களா? ஏன் சாத்தியப்படாதா என்ன? கண்டிப்பா சாத்தியப்படும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னும் போது மனைவிக்கும் ஒரு பழமொழியை நாமளே ஏன் உருவாக்க கூடாது? மண்ணானாலும் மனைவி, தூணானாலும் துணைவி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பெண்களுக்காக. எதுக்கு நம்ம இதுல நம்ம ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. இப்பதான் எல்லா விஷயத்திலுமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்தாச்சு இல்லைங்களா? எல்லா விஷயத்திலையும், படிப்பு விஷயத்திலையும், வேலைக்கு போறதுலயும், எல்லா துறையிலையும் பெண்களும் ஆண்களுக்கு சரி நிகர் சமானம் அப்படின்ற ஒரு வழக்கு வந்தாச்சு. அப்போ பழமொழிகளும் ஏன் ஆணுக்கு மட்டும், பெண்களுக்கும் நாம் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது. இது சிரிப்பா இருந்தாலும் நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பழமொழி இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஏன் இந்த பழமொழி நம்ம சொல்றோம்? நம்ம வாழ்க்கையில சிறு பருவத்துல இருந்து பெற்றோர்கள் தான் நம்மளை பாதுகாவலர். அதாவது ஆணுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஆண் குழந்தைக்கும் சரி, பெண் குழந்தைக்கும். இப்பதான் எல்லாமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. இப்பெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைங்க, ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாம அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இருபாலர் குழந்தைகளுக்குமே நாம பெற்றோர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம், ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும். நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம நல்ல படிப்பு தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு நோக்கத்தோட தான் நம்ம கணவனும் சரி, மனைவியும் சரி ஓடி உழைக்கிறோம். யாருக்காக உழைக்கிறோம்? குழந்தைங்களோட கல்விக்காக உழைக்கிறோம். அந்த கல்வியை நல்லா கொடுத்தாக்கா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் தான், பாசிட்டிவ் தாட்ஸ் தான், தப்பு கிடையாது. அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக உழைக்கிறாங்க. குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்க. ஆணும் பெண் குழந்தைங்களும் படிச்சு அடுத்த ஸ்டெப் என்னதுங்க? வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும்போது பெண்ணுக்கு வரன் பாக்குறாங்க, ஆணுக்கு வரன் பாக்குறாங்க. பெண்ணுக்கு வரன் பார்த்த பிறகு, கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கணவன் ஆயிடுறான். கல்யாணம் முன் வரைக்கும் பெற்றோர்கள் பாதுகாப்பு, கல்யாணத்துக்கு பிறகு கணவன் பாதுகாப்பு. அதே போல பையனுக்கும் பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பையனுக்கும் பெண் பார்த்து கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அந்த கணவனுக்கு யார் பாதுகாப்பு? இப்போ எல்லாருமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ரெண்டு குழந்தைங்களும் அவங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் பெற்றோர்கள் தாங்க பாதுகாப்பு இல்லைங்களா? கல்யாணம்னு வரும்போது மட்டும் பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு, கல்யாணம் பண்ண பிறகு பெண்ணுக்கு கணவன் பாதுகாப்பு. அப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு யாரு பாதுகாப்பு? ஈக்குவல் வரும்போது ஒரு பெண்ணுக்கு எப்படி பாதுகாப்போ அதே போல ஒரு ஆணுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் மனைவிக்கு தான் கணவன் பாதுகாப்பு சொல்றோம். அப்ப கணவனுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதுங்க. அந்த கணவனுக்கு பாதுகாப்பு யாரு? மனைவிதான். நீங்க என்னதான் உங்க குழந்தைங்களை படிக்க வச்சு நல்ல ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து அவங்க நல்ல வேலையில இருந்தாலுமே, இப்போ பெண் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிடுறாளோ அதே மாதிரிதான் பிள்ளையும் கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிடுறாங்க. அவங்க தனியாக போலேனாலுமே இப்ப வர வரன்கள் எல்லாம் எப்படின்னா, கல்யாணம் பண்ண பிறகு தனி கொடுத்தன வச்சிடணும் அப்படின்னு பெண் வீட்டுக்காரர்களே சொல்றாங்க. இல்லைன்னா என்ன கேக்குறாங்கன்னா, கல்யாணம் பண்ண பிறகு நீங்க ரெண்டு பேரும் அவங்களோடவே இருப்பீங்களா அப்படின்னு முதல் கேள்வியே வருது. இத ஒரு டாக் ஷோல நான் பார்த்தேன். டிவில ஒரு டாக் ஷோல ஒரு பெரியவர் சொன்னாரு, அவருடைய பையன் நல்ல ஒரு படிப்பு படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறாராம். அவருக்கு அந்த பெண்ணுங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம்.
பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது பெண் வீட்டார் வந்து பாப்பாங்க இல்லைங்களா, அவங்க பார்க்கும்போது கல்யாணத்துக்கு பிறகு நீங்க அப்பா அம்மா பையனோட தான் இருப்பீங்களா அப்படின்னு ஒரு அலையன்ஸ் வந்து, அப்படி இருந்தா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இன்னொரு அலையன்ஸ் வந்துதான், அது எப்படின்னாக்கா, என் பொண்ணு வந்து 2 நாய் வளர்க்குறா, அவளுக்கு அந்த பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அந்த நாய் அவ எப்படி அனுசரணையோட அந்த 2 நாய்களையும் பாத்துக்கிறாளோ, அதே போல கணவனும் அதுல பங்கெடுத்து அந்த நாய்களை பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட். பாருங்க, ஆண்கள் வந்து வரதட்சணை கேக்குறாங்க, நகைகள் கேக்குறாங்க, சொத்துக்கள் கேக்குறாங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் எல்லாம் இருந்த காலம் போய், பெண்கள் வந்து ஆண்களை டிமாண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆண் குழந்தைங்களை பெற்றவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஏன்னா அவங்க பிள்ளைங்களோடவே காலம் பூரா இருக்கலாம் அப்படிலாம் ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா. ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாருமே யாருக்குமே துணையா இருக்கிறது இல்லைங்க. அவங்க அவங்க தனியா வாழறதுக்கு தான் விரும்புறாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி தனி கொடுத்தனம் தான் விரும்புறா, ஆணாக இருந்தாலும் சரி தனி கொடுத்தனம் தான் விரும்புறாங்க. ரொம்ப சிலர் தான் பெற்றோர்களோட வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனா 90% பாத்தீங்கன்னா எல்லாருமே தனியா வாழறதுக்கு தான் விரும்புறாங்க. ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கிறாங்க, இல்ல வெளி ஊர்ல இருக்கிறாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, உள்ளூர்லவே தனி கொடுத்தனம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். நம்ம யாருக்காக ஓடி ஓடி உழைச்சு நாளைக்கு நம்ம குழந்தைங்க நம்மளை பாத்துக்கோம் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கதானுங்களே செய்யும். ஏன்னா நாம அந்த கட்டுக்கோப்புல வாழ்ந்துட்டு வந்தோம். அதாவது நம்ம மாமியார் மாமனாருங்கள நாம வச்சு பாதுகாத்த மாதிரி இனி வரும் காலத்துல யாருமே அவங்க அவங்க மாமனார் மாமியாரை வச்சு பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பு மாறிவிட்டது. அதனாலதான் இந்த தலைப்பை நான் சொல்ல வரேன். நீங்க இப்பெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சின்ன ஒண்ணுமே இருக்காதுங்க. நீங்க அலசி ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் ஈகோ, அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே வந்து விவாகரத்து வரைக்கும் போயிடுறாங்க. விவாகரத்துன்னு போயிட்டு நான் தனியா வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நான் ஒரு சேலஞ்சிங்கோட குழந்தைங்களை கொண்டு போய் தனித்தனியா வாழ்ந்த ஆண் தனியா பெண் தனியா குழந்தைங்களை வச்சுட்டு வாழறாங்க. இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். குழந்தைங்க பாவம், அவங்க என்ன பாவம் பண்ணாங்க தெரியல, அவங்கதான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்படி தனியா வாழறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு சேலஞ்சிங்கோட நல்லா குழந்தைங்களை வளர்த்துடுறாங்க, அவங்களையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அவங்களையும் அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்க காலத்துக்கு பிறகு தனிமரமா நிக்கிறாங்க பெற்றோர்கள். நான் அததான் கூடாதுங்கிறேன். இந்த ஈகோன்ற விஷயத்த நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்களேன், சின்ன விஷயமா தான் இருக்கும். அது வந்து ஒரு பூதாகரமா ஆகி விவாகரத்து அப்படின்ற ஒரு இதுல கொண்டு போய் விட்டு கடைசி காலத்துல பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து முடிந்த பிறகு பறவைக்கு சிறகு முளைச்ச பிறகு தானா பறந்து போயிடும் இல்லைங்களா, அது மாதிரி பிள்ளைங்களும் தனியா போயிடுவாங்க. அப்போ தனியா விடப்படுறது யாரு? பெற்றோர்கள். அப்போ அவங்க தனியா அந்த வயதான காலத்துல துணையின்றி பெற்றோர்கள் தாங்க தனியா விடப்படுறாங்க. அப்படியும் ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு விழுந்து விழுந்து தன் குழந்தைங்களை பார்த்து பார்த்து வளர்த்து கடைசியில அவங்களும் தனியா போயிட்ட பிறகு இவங்க 2 பேரும் தனியா, அதாவது மூப்பின் காரணமாக ஏதாவது ஒரு வியாதிகளோ ஏதோ வரும் இல்லைங்களா, அப்போ தனியா விடப்படுறாங்க. ஒன்றாக வாழ்ற பெற்றோர்களும் தனியா விடப்படுறாங்க, விவாகரத்து ஆன பெற்றோர்களும் தனித்தனியா தனிமரமா நிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் நம்பாதீங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நம்ம பெத்த பசங்களாவே இருந்தாலுமே நம்ம கடமையை மட்டும்தாங்க செய்யணும். அவங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணுமோ, எந்த பலனையும் எதிர்பார்க்காம நம்ம அவங்களுக்கு செஞ்சுட்டு போகணும். செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கைய அவங்க செட்டில் ஆகுறதுக்கு நம்ம உதவி செய்யலாம். மாறா அவங்க கிட்ட நம்ம பிரதிபலன் எதிர்பார்த்தோம்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அப்போ நம்ம ரொம்ப அடிபட்டு போயிடும். அதனால உங்களோடவே கடைசி வரைக்கும் பயணம் செய்ய போறது யாரு? உங்க துணைகள் தான், உங்களுடைய வாழ்க்கை துணை தான். அது கணவனா இருந்தா மனைவி தான் வாழ்க்கை துணை, மனைவியா இருந்தா கணவன் தான் வாழ்க்கை துணை. கடைசி பயணம், இறுதி பயணம் வரைக்கும் உங்களோட
கூடவே வரப்போறது உங்க மனைவி தான், உங்க கணவன் தான். அதனால உங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாதுங்க. வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரதெல்லாம் சகஜம்தான் எல்லார் வீட்லயும். ஆனா விட்டு கொடுத்து போகணும். 2 பேருமே ஒரு ஒரு காலகட்டத்துல விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போறதுல ஒண்ணும் கெட்டு போறது இல்ல யாருமே. கணவனுக்கு மனைவி விட்டு கொடுக்கலாம், மனைவிக்கு கணவன் விட்டு கொடுக்கலாம் சில சில விஷயங்கள்ல. உங்களுக்குள்ளே ஒரு பூசல் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு பிரிவினை உண்டாக்கும். பிரிவினை உண்டாக்க நீங்க தனிமரமாக தான் நிக்கணும் கடைசி வரைக்கும். நீங்க இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இப்பெல்லாம் எதுக்கு தனிமரமா இருக்கணும்? இப்பதான் கேட்டட் கம்யூனிட்டி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹோம்லாம் இருக்கே, ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு, ரொம்ப இளமையா இருக்கிறாங்க. அங்க அங்க போனா ரொம்ப வசதியா வாழலாம், எல்லாம் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வாழலாம், சந்தோஷமா வாழலாம் அப்படிலாம் டிவில நிறைய ஆட் கொடுக்குறாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம பாக்குறோம். கண்டிப்பா பணம் இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் ஹோம்ல போயிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கதான் முடியுமே தவிர உண்மையா நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு. கண்டிப்பா இருக்க முடியாதுங்க. அந்த மனசுல ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யும். ஐயோ நம்ம குழந்தைய பாக்கலையே, நம்ம பேர பிள்ளைங்களை பாக்கலையே, நம்ம பொண்ணு எப்படி இருக்காளோ, நம்ம பையன் எப்படி இருக்கானோ அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருக்கதான் செய்யும். இப்போ நான் நிறைய சீனியர் சிட்டிசன் ஹோம்ல ஆட் போட்டுட்டு இருக்கான் டிவில. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கு, பணத்தை வாரி இறைச்சா சீனியர் சிட்டிசன் ஹோம்ல டைம்லி ஃபுட் கிடைக்கும், டைம்லி மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த மனசுக்கு பக்கத்துல ஒரு ஓரத்துல ஒரு ஏக்கம் இருக்க பாருங்க, ஒரு வாய்டு, ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை யாராலுமே நிறைவு செய்ய முடியாதுங்க. அந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ல எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த வாய்டு, அந்த வெற்றிடத்தை யாராலுமே நிறைவு செய்ய முடியாது. அதை நினைச்சு நம்ம படுக்கும்போது நமக்கு கண்ட தண்ணி தானா கொட்டும் இல்லைங்களா? இதை கண்டிப்பா எல்லாரும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நீங்க அனுசரணையா இருந்துக்கோங்க. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒரு அனுசரணையோட வாழ இப்பத்துல இருந்தே கத்துக்கோங்க. இனி வர ஜெனரேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அப்படி இவங்கதான் கடைசி வரைக்கும் கூடவே வரப்போற அந்த ஜேர்னில வரப்போறவங்க. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல கடைசி வரைக்கும் வரப்போறது நம்ம பிள்ளைங்களோ, நம்ம மருமகளோ, நம்ம மருமகனோ, மகளோ கிடையாதுங்க. அதனால பிள்ளையா இருந்தாலும் மகளா இருந்தாலும் கல்யாணம் ஆன பிறகு அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்டா தான் வருவாங்க போவாங்க. கடைசி வாழ்க்கை பயணம், இறுதி பயணம் வரைக்கும் நம்மளோடவே கூட வரப்போறது நம்ம வாழ்க்கை துணை மட்டும்தான். அந்த வாழ்க்கை துணையோட நீங்க அனுசரணையா நடந்துக்கோங்க. மனக்கசப்பு வேண்டாம். அப்பப்போ சின்ன சின்ன பூசல்கள் வரும், அப்பப்போ அதெல்லாம் நீங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவன் சலிச்சுக்க கூடாது. ஏன்னா உங்களோடவே பயணம் செய்தவாகும். மறுபடியும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நான் சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்காக நீங்க பாடுபட்டீங்களோ அந்த அளவுக்கு மனைவியும் இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டிருப்பா இல்லைங்களா? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் நலம் சரியில்லையா, மனம் நலம் சரியில்லாத போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா அனுசரணையா இருந்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை துணை மட்டும்தான் நம்ம இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம கூட வரும். அதனால அவங்கள நம்ம பெத்த பிள்ளைங்களை நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை துணைய பகைச்சுக்க கூடாதுங்க. இது ஒரு சின்ன விஷயம்தான். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல கல்யாணம் பண்றவங்க சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ கிளாஸால பிரச்சனை பெருசாக்கிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு பிரிஞ்சு வாழறாங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு சேலஞ்சிங்கா வாழலாம். ஆனா முதுமைன்னு வரும்போது நீங்க தனி மரமா தான் நிப்பீங்க. இல்ல நம்ம தனி மரமா நிக்க கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல போய் சேர்ந்தாலுமே அவங்க அந்த ஹோம்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களை மாதிரியான ஒரு வேற வேற பின்னணியில இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்குள்ளும் அந்த சோகம் இருக்கதான் செய்யும். ஒவ்வொருத்தருடைய சோகங்களை ஒவ்வொருத்தரும் பரிமாறும் போது பரிமாறிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து அது ரொம்ப எம்பராசிங் சிச்சுவேஷனா இருக்கும். அடடா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கை துணையை இழந்துட்டு வந்து நிக்கிறோமே, நம்ம எதுவோ நல்லதோ கெட்டதோ நம்ம வாழ்க்கை துணையோடவே இறுதி வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கலாமே, சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம விட்டு கொடுத்து போயிருக்கலாமே அப்படின்னு அந்த நேரத்துல நமக்கு தோணும். அதனால இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஈகோ கிளாஷால சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரிஞ்சு போயிட்டு
ஒரு தனிமை என்ற ஒரு கொடுமைய முதுமை காலத்துல அனுபவிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு சின்ன மெசேஜ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன். அதனால கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு எப்படி ஒரு கணவனுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, அதே போல மனைவிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மண்ணானாலும் மனைவி, தூணானாலும் துணைவி அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ கணவனுக்கு மனைவி எல்லா விதத்திலும் நிகரானவள் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ நாம ஏன் மனைவிக்கும் பெண்களுக்கும் கொடுக்க கூடாது? எல்லாத்துலயும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாக்குறோம் இல்லைங்களா? பழமொழியிலும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம கொடுக்கலாமே. சோ ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாளோ அதே இம்பார்ட்டன்ஸ் ஒரு கணவன் மனைவிக்கும் கொடுக்கணுங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிலாம் சொல்லி ஆண் மகன்களை நம்ம உயர்த்தி பேசணும் இல்லைங்களா? அதே இம்பார்ட்டன்ஸ் பெண்ணுக்கும் கொடுக்கணும். மண்ணானாலும் மனைவி, தூணானாலும் துணைவி அப்படின்ற ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு சின்ன மெசேஜ். இந்த புது பழமொழி ஏன் நாம வரவேற்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் மகனுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் தரோமோ, அதே போல குடும்பத்துல ஒரு பெண்மணிக்கும் ஒரு முக்கியத்துவம் தரணுங்க. ஆண்மகன் தான் குடும்பத்தையே தலை தூக்கி நிறுத்தி வைக்கிறான் அப்படின்ற ஒரு சமூகத்துல சொல்லப்பட்டு வந்தது. ஆனா ஆணுக்கு நிகராக பெண்மணியும் குடும்பத்தை ஒரு தூண் போல நின்னு பாதுகாக்கிறாங்க. சோ மனைவிய தூண் சொல்றதுல ஒரு தவறு ஒண்ணும் இல்லை. அந்த அந்த ஒரு குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பையே ஒரு தூண் போல நின்னு இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதால பெண்மணிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதன் அடிப்படையில எனக்கு தோணுனதுதான் இந்த பழமொழி. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.